ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு. அதாவது நான் வழக்கமாக மார்னிங் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மார்னிங் டைமில் நான் எந்திரிக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock இருக்கும். அந்த டைம் நான் எந்திரிச்சு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா தெருவில் யாருமே எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் அப்படி எந்திரிச்சு வந்து பார்ப்பேன். ஃபுல்லாக அப்படியே நிசப்தமாக ரொம்ப அமைதியாக இருக்கும். பேர்ட்ஸோட சவுண்டு மட்டும்தான் கேட்கும். அது காலையில் அவங்க சவுண்டை கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த யானைமலையை வந்து எந்திரிச்ச உடனே நான் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சிட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தோம்னா ஒரு அழகாக ஒரு நீட்டாக ஒரு கோலத்தை போட்டு முடிச்சுட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா நானே ரொம்ப நேரம் பார்த்துட்டு அது வீடியோ எடுப்பேன். அப்புறம் ஃபுல்லாக இதை முடிச்சுட்டு நேராக கிச்சன் தான் போவேன். அங்கே பார்த்தோன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்கும், அதை முடிச்சிடலாம் கையோடன்னு சொல்லிட்டு போவேன். ஆல்ரெடி விளக்கி இருக்க பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையும் விளக்கிடலாம் கையோட அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது விளக்குறதுக்கு முன்னாடி அடுப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அந்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நைட்டு அடுப்பை துடைக்காமல் விட்டுருந்தேன் அப்படின்னா காலையில் கம்ப்ளீட்டாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் மறு வேலையை பார்ப்பேன். இதுக்கிடையில் வாரணா தூங்கிட்டு இருந்தான். அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்து முடிக்கணும். ஏன்னா அவன் எந்திரிச்ச உடனே வந்து பால் தான் கேட்பான். முன்னாடிலாம் பால் கேட்டுட்டு இருந்தான், இப்போ வந்து எந்திரிச்சா தண்ணி தான் கேட்குறான். சரி, ஓகே, அதுவும் நல்லது தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ இந்த அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவன் பால் டக்குன்னு கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நைட்டே காய வச்சுருந்தேன். அந்த பால் அது இருந்துச்சு, லைட்டாக சூடு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தலையில் ஆயில் வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்துருந்தேன். பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அவங்க எந்திரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நானே டீயை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு கண்டினியூவாக ஒர்க் பண்ணவும் எனக்கு கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. சரின்ட்டு எனக்கு மட்டும் டீயை போட்டேன். சரி வாரணா எந்திரிச்சா அவனுக்கு வந்து பால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வேலையே வெளியில் போயிட்டாங்க. அதனால் அவங்க காலைல எதுவுமே சாப்பிடல. டீயை போட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட்டு ஆப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். இப்போ ஊற வச்சாதான் ஒரு 11:30-12 மணி போல் அரைச்சிக்கலாம். அப்புறம் அது கொஞ்சம் நல்லா பொங்கி வர்றதுக்கு நைட்டுக்கு கரெக்டாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் காலையிலே என்ன பண்ணிட்டேன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டு ஊற வச்சிட்டேன். இதோட ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் பச்சரிசி அப்படின்னா 1 டம்ளர் இட்லி அரிசி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ரேஷன் அரிசி இருந்தால் கூட போட்டுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அப்போ 2 டீஸ்பூன் வந்து உளுந்து, 6 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுட்டு நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம நல்லா ஆட்டினதுக்கப்புறம் ஊற்றும்போது சூப்பராக வரும். ஸோ அந்த ரேஷியோவில் தான் நான் என்ன பண்ணேன்னா நான் ஊற வச்சுருந்தேன். இது முடிச்சதுக்கப்புறம் காலையிலைக்கும் மதியத்துக்கும் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவேன். அதனால் எப்போவுமே வந்துட்டு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கடைக்கு போயிட்டு வந்துடுவோம். நானும் வாரணம் தான் போவோம். பட் அவன் எனக்கு தூங்கிட்டு இருக்கிறதுனால அவனை கூட்டிகிட்டு போக முடியல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி ஓகே நம்மளே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானே போயிட்டு வந்துட்டேன். இது 3 தான் வாங்கிட்டு வந்தேன். காலையிலக்கு பார்த்திங்கன்னா அந்த கீரையை யூஸ் பண்ணிவிட்டு மதியம் சவுச்சவு கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து நைட்டு ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையில் சாப்பிட்றதுக்கு வாரணாக்கு வந்து மில்க் அண்ட் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா அவன் எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆகும். அவங்க அப்பா வந்து வெளியில் போயிட்டாங்க, நைட்டு தான் வருவாங்க. ஸோ நான் மட்டும்தான், எனக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக எதுவும் பண்ண மாட்டேன். கஞ்சி இருந்துச்சு, சரி ஓகே அதுவும் ஹெல்தி தானே காலையில் சாப்பிட்றது, அதனால் கஞ்சியையும் இந்த கீரையும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கிற எல்லா ஐட்டமே எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்டுப்பேன். ஸோ அதை தான் பிளான் பண்ணி காலையிலே கீரையை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நறுக்கிட்டு இருந்தேன். ஸோ காலையில் நம்ம கீரை யூஸ் பண்ணிட்டாலும் மிச்சம் இருந்ததுன்னா மதியத்துக்கு நம்ம வச்சுக்கலாம், மதியம் தனியாக செய்யணும் தேவையில்லைல்ல. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஒரு வழியை நறுக்கினதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கடுகு, காஞ்ச மிளகாய், நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட அலசி வச்சுருந்த கீரையும் சேர்த்து நல்லா சூடு வர்ற வரையும் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அதில் உப்பையும் போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுருந்தேன். வேக விட்டுனதுக்கப்புறம் ஓரளவு நல்லா செட் ஆகி இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறது வரையுமே வாரணா எந்திரிக்கவே இல்லை. சரி ஓகே இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லி, பட் இதுக்கு இடையில் வந்து அவன் எந்திரிச்சிருந்தான் அப்படின்னா அவனை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் மோஸ்ட்லி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு விழாக்கில் சந்திக்கலாம். பாய்.